வணக்கம் நண்பர்களே. நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேன் வளர்ப்பு எப்படின்னு. நம்ம தேனு பாருங்க, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி பகுதியில நம்ம தேன் வளர்த்துட்டு இருக்கோம். நமக்கு தேவையான வீட்டுக்கான தேவைப்படுற தேனுங்கள நாமளே வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேன் எடுக்க போறோம். இந்த தேன் சாப்பிடுவதால் உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை நமக்கு செய்யுது. அது வந்து பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மனுஷன வந்து உடல் எடையை குறைப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று தேனும் ஆ, இஞ்சியும் சாறும் சூடான வெந்நீரில் கலந்து தினமும் சாப்பிட்டால் நம்ம உடல் எடையை குறைக்கும், தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த தேன் வந்து அதை வந்து எடுக்கிறோம். அதை பூச்சிகளை வந்து கடிக்காம இருக்கிறது வந்து அந்த கிளவுஸு, அந்த மாஸ்க் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த தேன் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். அது வந்து சரியான கரெக்டாக நம்ம அதை அதை பார்த்து அப்பப்போ நம்ம பண்ணியிருந்தா அந்த பிரேமில் வந்து கரெக்டாக இருந்ததா அந்த மிஷினில் போட்டு எடுக்கிறதுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு சௌகரியமாக. கெட்டு போச்சா? கை மேல் பூச்சி பார்த்தாங்க. சூரி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஷார்ப் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த தேன் ஏடால் வந்து கேட்குற சூழ்நிலை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குது. இந்த ஏடால் வந்து நம்ம சரியாக வந்து நம்ம கொஞ்ச நாள் பார்க்காம விட்டதுனால ஏடால் வந்து நிறைய அந்த குறுக்கும் நெருக்கமாக கட்டிடுச்சு. அதே மாதிரி தேன் சாப்பிடுவதால் பல நன்மைகளை நம்ம உடலுக்கு வந்து கண்டிப்பாக நன்மையை தருது. கலப்படம் இருக்கிற தேன் இருக்குது, கண்டிப்பாக கலப்படம் இல்லாத தேன்களை நம்ம பார்த்து வாங்கணும். தண்ணிக்குள்ளே விடும்போது தெரியும் உங்களுக்கு, தேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நூல் மாதிரி போகும். சுத்தமான தேனை வந்து பார்க்கும்போது அடியில் டம்ளரில் போயிட்டு அழகாக தங்கிடும். அப்படியே உங்களுக்கு அது தேன் தெரியும். அதே மாதிரி நம்ம பாருங்கள், அந்த தேன் அந்த மாதிரி கடையும் போது பார்க்கும்போது அந்த தேன் வந்து அந்த அந்த குண்டாவுக்குள்ளே கண்டிப்பாக அது விழுந்துடும். அது அப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். தொண்டைப்புண்ணு இருக்கும்போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேன் வந்து 2 நாளைக்கு சாப்பிட்டாலே தொண்டைப்புண்ணு வந்து கண்டிப்பாக குணமடைந்துடும். பாருங்கள், அந்த ஏடால் வந்து அது சரியாக இல்லாதனால அப்படியே அது உடஞ்சிருச்சு. நல்லா பிரேம் கரெக்டான அந்த பிரேம் 4 முழுக்கையும் கரெக்டாக கட்டியிருந்தா அது வந்து டேமேஜ் ஆகாது. அது நம்ம கட்டும் போதே வந்து ஏடால வந்து அதை பார்த்து நம்ம பண்ணியிருக்கணும். அதோடைய நம்மளுடைய தவறுதனால தான் அது அதிகமாக வந்து கண்காணிப்போடு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு தவறு ஏற்பட்டிருக்காது. அந்த மாதிரி ஏடால் வந்து உடையாமல் இருந்தால் நம்ம இந்த பூக்கள் அதிகமாக இருக்கிற சமயத்தில் பார்க்கும்போது தேன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்கன்னா அந்த ஏடால் உடஞ்சிட்டா அதே 2 மாதம் டைமிங் எடுக்க வேண்டியது இருக்குது. பூக்கள் பூக்கும்போது தான் தேன் வந்து அதிகமாக கிடைக்கும். இல்லாத போது கண்டிப்பாக கிடைக்காது. அந்த தேன் எடுத்துட்டு அந்த பிரேம் வந்து திரும்ப அதிலேயே வந்து இந்த கூண்டுக்குள்ளே வைக்கிறோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பிளாக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு தெளிவான வீடியோவும் கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். நம்ம கடைஞ்சு எடுத்த தேன் பாருங்க அடியில் இருக்கு. இதுவும் பாருங்க நம்ம பார்க்காதனால அதனுடைய தேனுடைய ஏடுகள் வந்து நிறைய அடைச்சிருச்சு. ஏன்னா குறுக்கு நெருக்கமாக வந்ததுனால அந்த மிஷினில் அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த மிஷினில் எடுக்க முடியாது. அதை கண்டிப்பாக அந்த ஏடால் வந்து நம்ம அது வேஸ்டேஜ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வழியே இல்லை. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா நமக்கு தான் அந்த பெனிஃபிட்டு. நம்ம தேன் வளர்க்கும் போது கண்டிப்பாக 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதை திறந்து பார்க்கணும். பாருங்கள், இப்போ தேன் வந்து சுத்தமான தேனை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டது விவசாய சங்க குரூப். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.